தற்போதைய அண்மை செய்தி. ராமநாதபுரத்தில் பெய்த மழை காரணமாக மீனாட்சிபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. ராமநாதபுரத்தில் பெய்த மழை காரணமாக மீனாட்சிபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. ராமநாதபுரத்தில் பெய்த மழை காரணமாக மீனாட்சிபுரத்தில் உள்ள சமுதாய கூடத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா மோனிஷா, மழை ஓய்ந்து 3 நாட்களாகியும் ராமநாதபுரம் அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் மற்றும் சமுதாய கூடத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த மழைநீர் கழிவு நீராக மாறி சமுதாய கூடத்திற்குள் புகுந்ததால் அது தொடர்ந்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனாட்சிபுரம் பொதுமக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். சித்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வெளுத்து வாங்கியது. தொடர்ந்து 2-3 நாட்கள் மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகள் அனைத்திலும் மழைநீர் தேங்கி கடும் சுகாதார கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. பல்வேறு பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த மீனாட்சிபுரத்தில் தமிழக அரசின் அங்கன்வாடி மையம் முழுமையாக கழிவுநீர் சூழ்ந்து தேங்கி நிற்கிறது. அங்கன்வாடி மையத்தை சுற்றிலும் முழங்கால் அளவு கழிவுநீர் தேங்கி சுகாதார கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. கடுமையான மழையால் தேங்கிய மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காததால் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தற்போது அங்கன்வாடி மையத்தை கழிவுநீர் குளம் போல தேங்கி கழிவுநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அங்கன்வாடி மையத்திற்கு கடந்த சில தினங்களாக யாரும் குழந்தைகளை அனுப்புவதில்லை என்று தெரிகிறது. அது மட்டுமின்றி அங்கன்வாடி மையத்திற்கு அருகில் உள்ள மீனாட்சிபுரம் சமுதாய கூடம் முற்றிலுமாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கி சமுதாய கூடத்தை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சமுதாய கூடம் சுற்றுப்புற பகுதிகள் மட்டுமின்றி சமுதாய கூடத்தின் உட்புறமும் கழிவுநீர் புகுந்து முழங்கால் அளவு கழிவுநீர் தேங்கி இருப்பதால் கடுமையான சுகாதார கேட்டை ஏற்படுத்தி அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அங்கு வசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மீனாட்சிபுரம் பகுதியில் தேங்கியுள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அந்த பகுதியில் அத்திப்பட்டி போன்ற ஒரு தனித்தீவில் வாழ்வது போல வாழ்வதாகவும் பல முறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த மீனாட்சிபுரம் பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மோனிஷா. ரகு, தகவல்களுக்கு நன்றி.